வணக்கம் தமிழகத்தின் அடுத்த பகுதி புதிய கண்டுபிடிப்பாளர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நம்ம ஊரு விஞ்ஞானி. அன்பு நேயர்களே, மீண்டும் உங்களை நம்ம ஊர் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், இன்றைய விஞ்ஞானி சந்திப்போம். நேயர்கள் சார்பில் வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ உங்களுக்கு எந்த வகையான ஆர்வம் ஏற்பட்டுச்சு, என்ன கண்டுபிடிச்சிங்க, இப்படி பல விஷயங்களை பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். என்னோட நேட்டிவ் வந்து கரூர். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் டேட் டாக்டர் செல்லமுத்து. அப்புறம் கடவுள் எப்போதுமே என் கூட இருக்க முடியாது அப்படிங்கறதுக்காக எங்க அம்மாவை கொடுத்த மாதிரி ஒரு அம்மா திருமதி. பாசமலை பொழியவே பிறந்த எனது தங்கை நிவேதிதா. இவர்கள் சூழ இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பள்ளி படிப்பெல்லாம் எங்க படிச்சீங்க? பள்ளி படிப்பை நான் வந்து கரூர்லயே தான் படிச்சேன். 10+2 வந்து அம்மா அப்பா வந்து வெளியில அனுப்பிச்சா பாசம் குறைஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து படிக்க வச்சாங்க. சரி சரி. இப்போ இந்த கண்டுபிடிப்பாளர்கள், அப்புறம் இந்த கவிஞர்கள், கலை ஆர்வம் உள்ள இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவங்க இருந்த சூழல், பிறகு பல வகையான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலா இருந்திருக்கும், ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்போ ஏற்பட்டுச்சு, ஏன் ஏற்பட்டுச்சு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆக்சுவலா வந்து எங்க அம்மா சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இகரம் அந்த எழுத்தை வந்து எனக்கு எழுத பழக ரொம்ப நாள் ஆச்சாம். அது எங்க அம்மா எப்போதுமே எனக்கு படிப்பு இல்லைன்னா அடிச்சுதான் சொல்லி தருவாங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா அடிச்சு நான் உடனே அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு படிப்புலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் மாடு மேய்க்கவே போயிடுறேன் அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதாக. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த புத்தகத்தை படிச்சு அதை பரீட்சை பேப்பர்ல வாமிட் பண்ணி எழுதுறது சின்ன வயசுல இருந்தே பிடிக்கல அப்படிங்கிறது கான்கிரீட்டா தெரியுது. அது இப்பயும் பிடிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். யூ நோ த நாலேஜ், தட்ஸ் ஆல், யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், யூ ஆர் குவாலிஃபைட் அப்படி இருக்கணும். இந்த எக்ஸாம் பேப்பர்ல என்ன பிரசன்ட் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து மார்க், அதனாலதான் உங்க சக்சஸ் அப்படிங்கறது என்னால ஏத்துக்க முடியாத விஷயம் சின்ன வயசுல இருந்தே. சரி, அப்ப சின்ன வயசுல அந்த ஆர்வம் ஏற்படல, அப்ப எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு, என்ன கண்டுபிடிச்சீங்க? மேபி என்னோட புரோட்டோடைப்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன மாதிரி வரணும் ஆசைப்பட்டேன்னா நோபல், ஆல்ஃபிரட் நோபல், லைக் பில் கேட்ஸ், லைக் சபர் பேட்டியா, அட் பிரசன்ட் எங்க ஜெனரேஷன்ல சொல்லணும்னா கூகுள். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தே இன்வென்டட் சம்திங், அதனால ஒரு உலகத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்துறாங்க. அந்த புரட்சினால நம்ம பயங்கரம் சொபிஸ்டிகேட்டடா இப்ப இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், பில் கேட்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சார். அதனால இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸே இவ்வளவு பாப்புலர் ஆனது காரணம் இந்த பில் கேட்ஸோட ஒரு சின்ன கண்டுபிடிப்பு தான். நோபல் பிரைஸ், நோபல் கேட்கவே வேண்டாம், டைனமைட் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் சபர் பேட்டியா, ஹி இன்வென்டட் இமெயில். அதனால உலகமே இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த இமெயில் இல்லைன்னா இந்த இப்ப நினைச்சு பார்க்கவே முடியாது உலகத்தை. அந்த மாதிரி ஒரு பயங்கர ரெவல்யூஷனரி சேஞ்ச், அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், அதுதான் எனது ஆசை. மேபி அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கிறதுனால ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு இது எனக்குள்ள இருக்கலாம்.